ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா இவ்வளோ மோசமான ஆளா? தன்னோட பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை சந்தோஷமா அவனோட சேர்த்து வைக்காம ககன் மேல இருக்கிற பகையை வச்சு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பிளானை போட்டிருக்காரு. நம்ம பூமி எப்படியாவது டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறது முக்கியமா இல்லை உங்கள் அம்மாவோட கனவு முக்கியமா? உங்கள் அம்மா எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த டான்ஸ் கிளாஸ் அகாடமியை ஓப்பன் பண்ணணும்னு எத்தனை நாள் கனவோட இருந்தா தெரியுமா? ஆனால் அந்த கனவு எல்லாத்தையுமே நீ ஒரு நிமிஷத்தில் உடைச்சிடாத பூமி. தயவு செஞ்சு நீ சலங்கையை மாட்டிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிடுறாங்க. நம்ம பூமிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி நின்று பயங்கரமாக அழுகிறாங்க. அம்மா, உங்களோட கனவு எனக்கு ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் ககன் மாமாவை ஏமாத்த எனக்கு மனசு வரல. ககன் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. தாலி கற்ற நேரத்தில் இப்படி மணமேடையிலேருந்து மணப்பெண் ஓடி போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சா அந்த பையனுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஏமா அப்பா இப்படி இருக்காரு? அப்பா நல்லவர் தான், ஆனால் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக ககனை ஏமாத்தணும்னு நினைக்கிறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பயங்கரமாக அழுகிறாங்க. நம்ம சரி ஏதோ இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. பூமி கிட்ட வந்து பேசுகிறாங்க. பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி எதுக்காக ஒரு மாதிரியாக இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு டான்ஸ் கிளாஸ் போகணும், ஆனால் ககனையும் கல்யாணம் பண்ணிக்கணும். ரெண்டுத்தில் என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அப்பா நீ சலங்கையை மாட்டிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ககன் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சரி கேட்குறாங்க. சரி ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அதுவும் 12 மணி தான், என்னோட கல்யாணமும் 12 மணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி மனசில் நினைக்கிறாங்க, ஆஹா எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஆப்பு வச்சுட்டாங்கடா, எப்படியோ ககனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஒரே நாளில் வச்சிருக்காங்க. இது வேற யாரோட பிளானா இருக்கும்? இந்த அபூர்வா சந்திரா இவங்கள 2 பேரோட பிளானா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி பூமி, நான் போயிட்டு அண்ணன் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரி பூமி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கையில கன்னெல்லாம் வச்சுட்டு பெரிய வில்லன் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அடுத்த நிமிஷமே ககனை இதை வச்சு போட்டு தள்ளிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேபி சந்திராவை பார்க்குறாங்க. சந்திரா ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி ஒரு சந்தேக பார்வையோட பார்க்க, இதை புரிஞ்சுக்கிட்ட சந்திராவும் கேபி கிட்ட எதையுமே காட்டிக்காத மாதிரி கண்ணை மறைச்சி வச்சிடுறாங்க. நம்ம பூமி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருமா பூமி, இப்போ இல்லாட்டினாலும் கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் டான்ஸ் ப்ரோக்ராம்ன்றது நம்ம கரெக்டான நேரத்தில் போனால் தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூமிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. சரி சலங்கையை மாட்டிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககனும் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கூடயும் செல்ஃபி எடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் ஆக போதே சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்ம சாரதா ஒரு பக்கம் கவலையில் இருக்கும்போது மீரா பயங்கர வில்லத்தனமாக சாரதாவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இங்கே பாரு சாரதா, பக்கத்தில் என்ன இருக்குது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி காட்ட, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க கெரோசின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மீரா சொல்கிறாங்க இதை ஊற்றிக்கிட்டு நான் கொளுத்திட்டு சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு மீரா, எதனால நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மட்டும் இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடலைன்னா இதை ஊற்றிக்கிட்டு நான் கொளுத்திக்கிட்டு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்டதுமே சாரதாக்கு என்ன பட்டதுனே தெரியல. ஏன் மீரா இந்த மாதிரி நேரத்தில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, நீ உன் பையன் மேலே சத்தியம் பண்ணியிருக்க, இந்த கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கல, அதை இப்போ நிறைவேற்றிட்டு நீ பாடுக்கு போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதாவும் மீரா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைனை போடுறாங்க. இந்த சைடு கேபியை கூப்பிடுறாங்க. கேபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாரதா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு சாரதா, ஏன் அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்களும் இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுங்க, நீங்களும் சைன் போட மறுத்தீங்க அவ்வளவு தான், என்னோட உயிரை நான் இங்கே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து கேபியை மிரட்டிட்டு இருக்க. கேபியும் மீரா உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைன் போடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து சந்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா, நம்ம நினச்சது எல்லாமே சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியோ பூமி மனசு மாதிரி டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டா. பாவம் ககன் மனமேடையில் பூமி வருவான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். கடைசி நேரத்தில் அவன் தலையில் இடி விழுக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா வந்து சந்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ககனும் எல்லாம் மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஐயர் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மருதாணி சித்தியும் போய் பொண்ணை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரூமில் பூமி இல்லைன்னு தெரிஞ்சதுமே மருதாணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அபூர்வா போட்ட பிளான் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம பூமி டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டா, அப்புறம் இனிமேட்டு நட்சத்திராக்காக நீங்கள் 2 பேருக்குறா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் மருதாணி கீழே இறங்கி வராங்க.
பொண்ணு இல்லை, பொண்ணு எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கத்தும்போது மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே மருதாணி சித்தியை தான் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, பொண்ணு இல்லையா, நல்லா தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு மருதாணி சித்தி சொல்கிறாங்க, ஆமாம் அவளுக்கு டான்ஸ் தான் முக்கியம், ககன் முக்கியம் கிடையாது, அவள் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ககனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ககனுக்கு மனசே சரியில்லை, அந்த இடத்துல ரொம்பவே உடஞ்சி போயிட்டு கண்ணில் கண்ணீரோட உட்காந்துருக்காரு. அப்போ தான் சாரதா வராங்க. ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, பூமி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா, அவள் அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனுக்கு செம்ம கோவம் வருது. என்னம்மா அப்போ என்னை இப்படி அம்மோனை விட்டுட்டு போகலாமா, எனக்கு நம்பிக்கை கொடுத்து எப்படி அதை விட்டு மீறலாம் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. எல்லாரும் என்னைய பழி வாங்கிட்டீங்களே, என்னைய மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்து என்னோட ஆசை எல்லாத்தையுமே மண்ணில் போட்டு புதைச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, டே இந்த கல்யாணமே நாங்கள் போட்ட நாடகம் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ககனுக்கு செம்ம கோவம் வருது. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, அதனால தான் என்னை எப்படியாவது போலீஸில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணீங்க. ஆனால் அது எல்லாத்துல இருந்தோ பூமி என்னையை காப்பாற்றிக்கிட்டே தான் இருந்தா. ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாருமா சேர்ந்து பூமியோட மனசை மாற்றி டான்ஸ் கிளாஸ்க்கு அமுச்சு விட்டுட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணு என் பேச்சு தாண்டா கேட்பா, இப்போயாவது புரிஞ்சுக்கோ, என் பொண்ணு எப்போவுமே அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ககன் கிட்ட சொல்ல இதை கேட்ட ககனும் செம்ம கோவத்தோட சாரதாவை கூட்டிட்டு மண்டபத்திலேருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்துக்குமே பின்னாடி வருத்தப்படுவீங்க, என்னைய ஏமாத்திட்டீங்கன்னு பாருங்கள், உங்கள் பொண்ணு பூமியோட வாழ்க்கையை நீங்களே அழிச்சிட்டீங்க, பூமிக்கு நானா உயிர், ஆனால் பூமியோட வாழ்க்கையை இப்படி மண்ணில் போட்டு புதைச்சிட்டிங்களே, அவளுக்கும் நீங்கள் ஆசையை காட்டி ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சந்திராவை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அபூர்வா சொல்கிறாங்க, ரொம்ப ஓவராக கத்தாமல் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நட்சத்திரா வந்து மருதாணி கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் இருக்கேன்ல, என்னைய கல்யாணம் பண்ணி வைங்க, எதுக்காக எல்லாரும் ககன் மாமாவை இங்கேருந்து துரத்துறதுலே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மருதாணி அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா இப்போ கூட ஒன்று கெட்டு போல, அங்கே பாரு நட்சத்திரா சூப்பராக புடவை கட்டிகிட்டு இருக்கா, பேசாமல் ககனை நட்சத்திராக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அபூர்வா வந்து நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, நட்சத்திரா அதுக்கான நேரம் இது கிடையாது, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது மம்மி, நான் போயிட்டு ககனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து போகிறாங்க. ஆனால் அபூர்வா வந்து நட்சத்திராவை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. இந்த சைடு சந்திரா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், இனிமேட்டு ககனால் நம்ம முன்னாடி மோதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து ககனை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி ரொம்பவே மன வருத்தத்தோட அந்த டான்ஸ் காம்படிஷனில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த டான்ஸ் காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வின்னர் யாருன்றத அங்கே அறிவிச்சிடுறாங்க. நம்ம பூமி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஒரு பக்கம் பூமிக்கு நம்ம இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் வின் பண்ணிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ககனை ஏமாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க வின் பண்ணதை நினச்சி சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு அபூர்வா சந்திரா 2 பேருமே பூமிக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பூமி ககனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.